أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله யா ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்கியா அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதா ஆக்கியா அல்லாஹ். எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதா ஆக்கியா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் மற்கிருபை ரஹ்மத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதில் வரக்கூடிய தப்புகளை தவறுகளை மன்னித்து நிறைவான கூலியை தந்தல் யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம நியூ சூரா ஃபாத்திர். அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம். முன்மாதிரியின்றி படைப்பவன், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆற்றல்களை சொல்லக்கூடிய ஒரு சூரா ஃபாத்திர். இந்த சூரா ஃபாத்திர் பாத்தீங்கன்னா அல் குர்ஆனுடைய 35வது அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்டது. இதுல 45 வசனங்கள் இருக்கு. தொகுக்கப்பட்ட வரிசையில 35வது இடத்துல இருந்தாலும் அருளப்பட்ட வரிசைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுல 43வது இடத்துலதான் இந்த சூரா அல் ஃபாத்திர் அப்படின்னு சொன்னா பிளத்தல், இலை துளிர்தல், மொட்டு விரித்தல், வெடிப்பு, உருவாக்குதல், இப்படி நிறைய மீனிங் இருக்குது. இருந்தாலும் இது படைத்தல் அப்படிங்கிற பொருளும் இதுல இருக்கறனால முன்மாதிரியின்றி ஆரம்பமாக படைப்பவனுக்கே ஃபாத்திர்ங்கிற இந்த பேர் வரும். இந்த அத்தியாயத்துல முதல் வசனம், வானத்தையும் பூமியும் முன்மாதிரியின்றி படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லக்கூடிய வசனத்தோட ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூறாவுக்கு இந்த பேர் சொல்லப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உயர்ந்தவனாகிய அல்லாஹ் வெறும் படைப்பாளன் மட்டும் இல்ல, உன்னை படைக்கும் போது அதுக்கு ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு அதை பார்த்தே படைக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. இதத்தான் ஆரம்பமா படைப்பவன், முன்மாதிரி படைப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் மனிதர்கள் எடுத்துக்கல, மனிதர்கள், மரம், செடி, கொடி, கனி, காய்கள், மழை, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு ஒரு தனி பொருட்கள் மற்றும் தனி நபர்களிடையே ஏதாச்சும் ஒரு வேற்றுமை அவசியம் இருக்கும் இல்லையா? முன்மாதிரிய வச்சுக்கிட்டு பொருட்களை உருவாக்கும் மனிதன் தான் அந்த இயந்திரங்களோட துணையால முழுக்க முழுக்க ஒரே மாதிரியானதை உருவாக்கலாம். ஆனா இறைவனுக்குள்ள படைப்பாற்றல் நிகரில்லா பேராற்றல் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சூரா சொல்லக்கூடியதா இருக்கு. இதே மாதிரி 1வது வசனம் இருக்குல்ல, அதுல வானவர்களை பத்தி சொல்றப்படுறதுனால இந்த அத்தியாயத்துக்கு அல் மலாய்க்கா, வானவர்கள், மலக்குகள் அப்படிங்கிற பேரும் இன்னொரு பேரும் இருக்கான். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அத்தியாயத்துல வேற என்னவெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறைவன் வானவர்களை ரெக்கைகளோட படைச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இறைவன் கொடுக்க நினைச்சிட்டா யாராலும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் மனிதர்களுக்கு எதிரான ஷைத்தான் எப்படி எல்லாம் இருக்கான் அப்படிங்கிற விஷயம். கண்ணியம்ங்கிறது அல்லாஹ்வுக்கே உரியது அப்படிங்கிற செய்தி. அப்புறம் கடல் உணவு, இரவு பகல் மாற்றம், ஒருவருடைய பாவச்சுமையை மற்றவர் சுமக்க மாட்டாரு, இருளும் ஒளியும் சமமாகுமா, பல வண்ணங்கள், அதாவது கனிகள், மலைகள், கால்நடைகள், இது மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து அறிந்தவர்கள் தான் இறைவனை அஞ்சுவாங்க, சூழ்ச்சி எதுவுமே வெல்லாது அப்படிங்கிற பெரிய தத்துவங்கள் நிறைந்த ஒரு சூறாவா இது இருக்கு, சூரா ஃபாத்திர். ஆனா வசனம் எதுவோ 45 வசனம் தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆரம்பிப்போம். சாரா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் வானவர்களை தூது கொண்டு செல்பவர்களாக நியமித்தவனுமாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவ்வானவர்கள் எத்தையோரெனில் அவர்களுக்கு 2 2, 3 3,
நான்கு இறக்கைகள் உள்ளன. அவன் தன்னுடைய படைப்புகளின் வடிவமைப்பில் தான் நாடுவதை அதிகப்படுத்துகின்றான். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் எந்த ஒரு அருள் வாயிலை மக்களுக்காக திறந்து விட்டாலும் அதனை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. மேலும் அவன் அதனை அடைத்து விட்டால் அதற்கு பிறகு அதனை திறக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்துள்ள அருட்பேறுகளை நினைவில் வையுங்கள். வானம் மற்றும் பூமியில் இருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்ற படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கின்றாரா? வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. பிறகு எங்கிருந்து நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள்? நபியே, இப்பொழுது இவர்கள் உம்மை பொய்யர் என்று தூற்றுகின்றார்கள் என்றால் இது புதிய விஷயம் அல்ல. உமக்கு முன்பும் தூதர்கள் பலர் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் அனைத்து விவகாரங்களும் இறுதியில் அல்லாஹ்விடம்தான் திரும்ப கொண்டு வரப்பட இருக்கின்றன. மனிதர்களே, திண்ணமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. எனவே உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திட வேண்டாம். மேலும் அந்த பெரும் ஏமாற்ற காரணம் உங்களை அல்லாஹ்வின் விஷயத்தில் ஏமாற்றிவிட வேண்டாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை புகழ்ந்து ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களில் ஒன்று சூரா ஃபாத்திர், இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியும் முன்மாதிரி என்று படைத்தவனுக்கு தான் எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், தூது கொண்டு செல்பவர்களான இந்த வானவர்களை நியமித்தான்ல, அவனுக்குதான் எல்லா புகழும். இது ரெண்டுக்கும் மத்தியில 2 ரெக்கை இருக்கான், 3 ரெக்கை இருக்கான், 4 ரெக்கைகள் இருக்கான். சுப்ஹானல்லாஹ். வானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். 2 ரெக்கை பறவைகளை பாக்குறோம். 3 ரெக்கைங்கிறது எப்படி இருக்கும் தெரியல நமக்கு, இல்லையா? 4 ரெக்கைண்டா முதல் 2 ரெக்கை, 2வது அதுக்கடுத்து கீழே 2 அடுக்கா இருக்குமா தெரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளை எப்படி எல்லாம் படைச்சிருக்கான் பாருங்க. அப்போ இப்படி அவனுடைய வடிவமைப்பு அது எல்லாமே அழகானது. எந்த ஒன்னையும் எடுத்து பாருங்களேன், ஏதாச்சும் ஒண்ணு அசிங்கமா இருக்கா, பாக்குறதுக்கு விகாரமா இருக்கா? இல்ல, ஒவ்வொன்னும் ஒரு வித்தியாசமா படைப்பாளன் சுப்ஹானல்லாஹ். அவனுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு வானவர்களை நான் இப்படி படைச்சிருக்கேங்கிறத சொல்லி அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் கொண்டவனா இருக்காங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அருள் வாயில மக்களுக்கு திறந்து கொடுக்க நாடிட்டான்னு வச்சுக்கோங்களேன். யாராலையும் தடுக்க முடியுமா இந்த இடத்துல? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து. ஒவ்வொரு நேரம் தொழுகை முடிச்சுட்டு நம்ம ஓதுறோம்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அழகான திக்ர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறாங்க இந்த திக்ரை அவங்க வளமையா ஓதி வர்றதுக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுக்க நினைச்சதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைச்சதை யாராலும் கொடுக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி இது நிறைய இந்த இடத்துல ஹதீஸ்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, தஃசீர்ல எல்லாம் எதை சொல்றது எதை விடுறது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தஃசீர் இருந்தா நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லக்கூடிய அந்த திக்ருகளை எல்லாம் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா கொடுக்க நினைச்சதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்களை போட்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றோம், மனிதர்களை கூப்பிட்டு, மனிதர்களே யா அய்யுஹன்னாஸ் உஸ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது புரிஞ்ச அருட்கொடைகளை நினைவுல பாருங்க, நினைவுல வைங்க. எவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கான். அவன் படைப்பாளனா இருக்கிறான். அவனை தவிர நீங்க எங்க திரும்பி போறீங்க? அவனை விட்டுட்டு வணக்கத்துக்கு வேற யாச்சும் எடுக்கலாமா அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நபியே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பொய்ன்னு சொல்றாங்களா, மறுக்கிறாங்களா? இந்த விவகாரம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நபிமார்களுக்கும் நடந்திருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். மனிதர்கள் நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. எனவே உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்த வேண்டாம். இந்த உலக வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம், சொற்ப காலம். இந்த உலகமும் அதுல உள்ளதும் அழிஞ்சு போயிரும். அது மட்டும் இல்ல, ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் இருக்கான்ல, அவனும் உங்க விஷயத்துல இதுல ஏமாத்திர வேண்டாம். கவனமா இருங்க. அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கான், உங்களுக்கு அளவில்லா நிஅமத்துக்களை கொடுத்திருக்கான். அந்த ரப்பை விட்டுட்டு வேற யாரையும் வணங்காதீங்க, இணை வைக்காதீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்துடா. உண்மையாக சைத்தான் உங்களின் பகைவனாவான். ஆகையால் நீங்களும் அவனை உங்களின் பகைவனாகவே கருதுங்கள். அவன் தன்னை பின்பற்றுபவர்களை தனது வழியில் அழைத்துக் கொண்டிருப்பது அவர்கள் நரகவாசிகளுடன் இணைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான்.
எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது. மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் கூறுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கின்றன. எந்த மனிதனுக்கு அவனுடைய தீய செயல் அலங்காரமாக காட்டப்படுகிறதோ, மேலும் அதனை அவன் நல்லதென்று கருதி கொண்டிருக்கின்றானோ, அந்த மனிதனின் வழிகேட்டிற்கு எல்லை ஏதும் உண்டா என்ன? திண்ணமாக அல்லாஹ் தான் நாடுவோரை நெறிபெறல செய்கின்றான், மேலும் தான் நாடுவோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். எனவே நபியை இவர்களுக்காக துக்கமும் வேதனையும் அடைந்தே உமது உயிர் உருகி போய்விட வேண்டாம். இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். மேலும் காற்றுகளை அனுப்புகின்றவன் அல்லாஹுதான். பின்னர் அவை மேகங்களை உயிரை கிளப்புகின்றன. பிறகு அதனை வறண்ட பகுதிக்கு நாம் கொண்டு செல்கின்றோம். மேலும் இறந்து கிடக்கும் பூமியை அதன் மூலம் உயிர்ப்பிக்கின்றோம். இறந்து போன மனிதர்களை மீண்டும் உயிரோடு எழுப்புவதும் இவ்வாறுதான். எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியம் முழுவதும் அல்லாஹுக்கே உரியதாகும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை நோக்கி உயர்ந்து செல்வது தூய்மையான சொல் மட்டுமே. இன்னும் நற்செயல் அதனை மேலே உயர்த்துகின்றது. மேலும் எவர்கள் தீய சூழ்ச்சிகள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. மேலும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் தானாகவே அழியக்கூடியவையாக இருக்கின்றன. சுஹான் அல்லா, அல்லாஹ் சுஹானோ தாலா எவ்வளவு அழகா இந்த ஷைத்தானை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றாங்கன்னா, உண்மையிலே சைத்தான் உங்களுடைய பகைவனா இருக்கான். உங்களை வெளிப்படையா வழி கெடுக்கக்கூடியவனா இருக்கான். அவனுடைய வழியில போனீங்கன்னா நீ நரகவாசிகள்ல சேர்த்துடணும். அதைத்தான் அவன் ஆசைப்படுறான். அதனாலதான் நிராகரிப்பு ஒவ்வொன்றையும் அவன் அழகாக்கி காட்டுறான். நீங்க அதனால அந்த பக்கம் போகாதீங்க. யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு. மேலும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கு அப்படிங்கறது அல்லாஹால சொல்லிட்டு, எந்த மனிதனும் அவனுடைய தீய செயல் அலங்காரமா காட்டப்பட்டிருக்கோம், அவன் அதை நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறான். ஆனா அதெல்லாம் வழிகேடு. அல்லாஹ் தன் நாடுவோர நேர் வழி காட்டுறான், தன் நாடுவோருக்கு அழகான முறையில நேர் வழியை கொடுக்குறான் அப்படிங்கறத அல்லாஹால சொல்றான். யார் வழிகேட்டு போறாங்களோ நபியே அவங்களுக்காக நீங்க துக்கப்பட்டு நீங்களே உருகி போயிடாதீங்க, சொல்லிட்டீங்க அதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றுகளை அனுப்பக்கூடிய செய்தி, அந்த காற்றுகள் செய்யக்கூடிய வேலைகள், இறந்து போன மனிதர்களை எப்படி நம்ம மீண்டும் உயிர்பட்டு எழுப்போம் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததா, அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பிறகு இந்திரியத்தில் இருந்து படைத்தான், பின்னர் உங்களை ஆண் பெண் ஜோடிகளாய் ஆக்கினான். அல்லாஹ் அறியாமல் எந்த ஒரு பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை, குழந்தையை பெறுவதும் இல்லை. இவ்வாறு நீண்ட ஆயுள் உடையவர் அதிக வயதை பெறுவதும் இல்லை, எவருடைய வயதும் குறைக்கப்படுவதும் இல்லை. இவையெல்லாம் அந்த ஏட்டில் பதியப்படாமல் திண்ணமாக அல்லாஹுக்கு இது மிக எளிய செயலாகும். இரண்டு நீர்ப்பரப்புகள் சமமாக மாட்டா. ஒன்று சுவையானதாகவும் தாகம் தணிக்கக்கூடியதாகவும் குடிப்பதற்கு இன்பமாயும் இருக்கின்றது. மற்றொன்று தொண்டையை கரகரக்க செய்யும் அளவு கடும் உவர்ப்பானதாய் இருக்கின்றது. ஆயினும் இரண்டிலிருந்தும் நீங்கள் புத்தம் புதிய இறைச்சியை பெற்றுக் கொள்கின்றீர்கள். அணிவதற்கான அழகு சாதனங்களை வெளிக்கொணர்கிறீர்கள். மேலும் இந்த நீரில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதன் மார்பை பிளந்து கொண்டு கப்பல்கள் செல்வதை. நீங்கள் அல்லாஹ்வின் அருளை தேட வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்துவோராய் திகழ வேண்டும் என்பதற்காக. அவன் பகலினுள் இரவையும் இரவினுள் பகலையும் கோர்த்து கொண்டு வருகின்றான். மேலும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றான். இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சென்று கொண்டிருக்கின்றன. இந்த பணிகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் அந்த அல்லாஹுதான் உங்கள் அதிபதி. ஆட்சியதிகாரம் அவனுக்கே உரியதாகும். மேலும் அவனை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் ஒரு இம்மி அளவு பொருளுக்கும் உரிமையாளர்கள் அல்லர். நீங்கள் அவர்களை அழைத்தால் அவ்வழைப்பினை அவர்களால் செவியேற்க முடிவதில்லை. மேலும் செவியேற்றாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த பதிலையும் அளிக்க முடிவதில்லை. மேலும் மறுமை நாளில் உங்களுடைய இணை வைப்பு செயலை அவர்கள் ஏற்க மறுத்து விடுவார்கள். யதார்த்த நிலை பற்றி இத்தகைய துல்லியமான தகவலை யாவும் தெரிந்த ஒருவனை தவிர யாராலும் உங்களுக்கு அறிவித்து தர முடியாது. மனிதர்களே, நீங்கள் தான் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்களாய் இருக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் தேவைகள் அற்றவனும் மாபெரும் புகழுக்குரியனும் ஆவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றல்களை அழகான முறையில சொல்லி கொடுக்குறான். இப்போ வீடுகளுக்கு மற்ற இதுகளுக்கு வேணா நம்ம உரிமையாளர்களா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இரவு பகலுக்கு, சூரியன் சந்திரனுக்கு, மற்ற படைப்புகளுக்கு யாராச்சும் உரிமையாளர்களா இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. அது அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை. அந்த அளவுக்குலாம் இல்ல. இந்த இருக்க ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு, இந்த இருக்க விண்வெளிக்கு போயிட்டு வர்றதுக்கே என்னென்னமோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா சுப்ஹானல்லாஹ், படைப்பாளன்னா அவன்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை எப்படி எல்லாம் படைச்சான், மனிதர்களா ஆண் பெண்களா ஜோடிகளா படைச்சா, உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தது, உங்களுக்கு நீண்ட ஆயுள்களை கொடுத்தது, அது மட்டும் இல்ல அவங்களை தள்ளாத வயது வரை கொண்டு போறது. அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இலகுவானதுங்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்றான் பாருங்க. நிச்சயமாக அது
அலல்லாஹ் யஸீர. எனக்கு அவன் அந்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது. நமக்கு தான் இதெல்லாம் கஷ்டம். அப்படிப்பட்ட ரப்பு எப்படிப்பட்ட உங்களுக்கு 2 கடல்கள படைச்சிருக்கான், தண்ணீர படைச்சிருக்கான், உப்பு நீரும், ஆ இந்த சுவையான நீரும் ஒரு இடத்துல கலக்குது. ஆனா 2மே ஒண்ணோட ஒண்ணு இணையறத இல்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த கடல் நீர்ல இருந்து உங்களுக்கு இறைச்சிய குடுத்துருக்கேன். இன்னும் நெறைய கப்பல்கள் போறதுக்கு, இப்படி ஏராளமான நியமத்துக்கள நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இரவு பகல் மாறி வர்றதுல இதுல யாருக்குமே எந்த ஒரு சக்தியும் இல்ல. அந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லாமே உரியது. அவனுக்கு தான் சக்திகள் உரியது. அவன் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன். இப்படிப்பட்ட ரப்ப விட்டு போட்டு நீங்க வேற எங்கேயோ போறீங்களே! இணை வைப்பு செயல்களுக்கு நீங்க போறீங்களே! இத அல்லாஹ் மறுத்துருவான். அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டு சொன்னான். மனிதர்களே, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தேவை உடையவர்களா இருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள்ட்ட எந்த தேவையும் அற்றவனா, பெரும் புகழுக்குரியவனா இருக்கான் அப்படின்னு மனிதர்கள் அனைவரையும் கூப்பிட்டு, உலக மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இது. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததா அவன் நாடினால் உங்களை அகற்றிவிட்டு உங்களுக்கு பதிலாக ஏதேனும் புதிய படைப்பை கொண்டு வந்து விடுவான். இவ்வாறு செய்வது அல்லாஹ்வை பொறுத்து சிறிதும் சிரமமானதன்று. சுமை சுமக்கும் எவரும் மற்றொருவருடைய சுமையை சுமக்க மாட்டார். மேலும் சுமை ஏற்றப்பட்டவர் ஒருவர் தன்னுடைய சுமையை சுமக்கும்படி கெஞ்சினாலும் அவருடைய சுமையின் ஒரு சிறு பாகத்தை கூட ஏற்றுக்கொள்ள எவரும் முன்வர மாட்டார். அவர் மிக நெருங்கிய உறவினரானாலும் சரியே. நபியே, நேரில் காணாமலேயே தங்களுடைய இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகின்றார்களோ, மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ அவர்களை மட்டுமே உம்மால் எச்சரிக்கை செய்ய முடியும். எவர் தூய்மையை மேற்கொண்டாலும் அவர் தனது நலனுக்காகவே அதனை மேற்கொள்கின்றார். மேலும் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. பார்வையற்றவனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். இருளும் ஒளியும் சமமானவை அல்ல. குளிர் தரும் நிழலும் வெயிலின் வெப்பமும் ஒன்று போல் இல்லை. மேலும் உயிருள்ளவர்களும் உயிரற்றவர்களும் சமமானவர்கள் அல்லர். அல்லாஹ் தான் நாடுவோரை செவியேற்க செய்கின்றான். ஆயினும் நபியே, மன்னரைகளில் அடக்கப்பட்டிருப்பவர்களை செவியேற்க செய்ய உம்மால் முடியாது. நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர். நாமே உம்மை நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் நியமித்து சத்தியத்துடன் அனுப்பியுள்ளோம். மேலும் எச்சரிக்கை செய்பவர் எவரும் வருகை தராமல் எந்த சமுதாயமும் இருந்ததில்லை. இப்போது இவர்கள் உம்மை பொய்யர் என்று தூற்றுகின்றார்கள் எனில் இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் பொய்யர் என்று தூற்றி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் வெளிப்படையான சான்றுகளையும் ஆகமங்களையும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கும் வேதத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 வசனங்கள்ல ரொம்ப அழகா தெளிவா நீங்க பாருங்க. ஒவ்வொன்னையும் நான் எவ்வளவு அழகா படைச்சு எவ்வளவு அற்புதமா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க தான் என்கிட்ட தேவை உள்ளவங்களா இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட தேவையில்லை. அவன் நாடுனான்னா அவன் நினைச்சான்டா எல்லாத்தையும் தப்பிச்சாட நீங்க எல்லாம் அநியாயம் பண்றீங்க, இறை மறுப்புக்கு போயிட்டீங்க, நிராகரிப்புக்கு போயிட்டீங்கன்னு உங்களை எல்லாம் அப்படியே கிளீன் பண்ணி தொடச்சு வலிச்சு அவங்களுக்கு தூக்கி வீசிட்டு வேற ஒரு படைப்பை கொண்டு வர முடியும். அப்படி செய்யறது நமக்கு தான் கஷ்டம். படைச்ச ரப்புக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் தாலா விட்டு வச்சிருக்கான்டா. எதுக்காக? நமக்கு ஒரு அவகாசம் கொடுத்துதான். அது மட்டும் இல்ல, நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களா இருந்தா நம்முடைய சுமைய வேற யாராச்சும் ஏத்துக்குருவாங்களா? யாராச்சும் வந்து சுமப்பாங்களா? கெஞ்சினா கூட அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவர்கள நெருங்கிய உறவினர்களா இருந்தா கூட சரி, என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, வாங்கிக்க மாட்டாங்க. நபியே, நேர்ல காணாமயே யார் அஞ்சுறாங்களோ தன்னுடைய ரப்ப, அப்படிப்பட்டவங்க தான் தொழுகை நிலைநாட்டுவாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க. தங்களுடைய இறைவனுக்கு யார் அஞ்சினார்களோ, நேர்லயே பார்க்காம இதுவரைக்கும் எதுவுமே தெரியாது, ஈமான் கொண்ட காரணத்தினால அப்படிப்பட்டவங்க தான் தொழுகை நிலைநாட்டுவாங்க. அவங்க மட்டுமே உம்மால எச்சரிக்கை செய்ய முடியும். மத்தவங்களையெல்லாம் சொல்லி காட்ட முடியாது. விட்டுருங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எல்லாரும் செஞ்சுக்கோங்க. அவன்கிட்ட தான் திரும்பி போ. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், பார்வை உள்ளவனும் பார்வை இல்லாதவன் சமமாகுமா? இருளும் ஒளியும் சரியா? ஒளியில் தரக்கூடிய நிழலும் வெயிலோட வெப்பமும் ஒரே மாதிரியா இருக்கு இல்லைல்ல? அதே மாதிரி நீங்க இபாதத் செஞ்சவர்களும், நம்பிக்கை கொண்டவர்களும், வணங்குனவர்களும் நிராகரிச்சவங்க சமமாக முடியுமா? இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், நபியே, மண்ணறையில அடக்கமாயி மௌத்தாகி அடக்கம் பண்ணியாச்சுல, அவங்கள செவியேற்க செய்ய உங்களால முடியாது. இவ்வளவு தெளிவா சொல்லக்கூடிய வசனம் இருந்தும் முஸ்லிம்கள்ன்ற பேர்ல ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சுட்டு அந்த பக்கம் போய் மௌத்தான கபூர்களை பெருசு பெருசா தர்காக்களா கட்டி
அங்க ஜியாரத்துக்கு போறோம்னு சொல்லி ஜியாரத்துக்கு எதுக்கு போறீங்க? உங்களுடைய மரணத்தை நினைவு கூற போறீங்க. இவங்க உள்ள போய் அடங்கி இருக்க மாதிரி நம்மளும் நாளைக்கு மௌத்தாய் கபூருக்குள்ள போறோங்கிறது நினைக்கிறதுக்கு தானே போகணும். எதுக்காக அங்க பூவை வாங்கி போடுறீங்க? அங்க எதுக்கு போர்வை சத்தி போத்துறீங்க? அங்க எதுக்கு விளக்குகளை குத்து விளக்குகளை வச்சு எண்ணெயை ஊத்தி நெய்ய ஊத்தி தீயரிச்சு விளக்கு வைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ். அப்ப இந்துஸ் எல்லாம் சிலைகளுக்கு எல்லா வழிபாடும் செய்யறாங்க, முஸ்லிம் எல்லாம் கபர்களுக்கு செய்யணுமா? அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். நீ பாருங்க, சூரா ஃபாத்திர்ல 22வது வசனம், நபியே உயிருள்ளவர்களும் உயிரற்றவர்களும் சமமாவாங்களா? அல்லாஹ் தான் நாடுவோரதான் செவி ஏற்க செய்வான். இருந்தாலும் நபியே மண்ணறைகள்ல அடக்கப்பட்டவர்களை உங்களால செவி ஏற்க செய்ய முடியாது. நீங்க இந்த மக்களுக்கு அழகா எச்சரிக்கை செய்யுங்க. அதை தவிர வேற எதுவும் இல்ல. எல்லாருக்கும் புரியுது தானே? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் இந்த தர்காவுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய மக்களா இருந்தா தயவு செய்து இந்த வசனத்தை கேட்டுட்டு திருந்தணும், மாறணும். யா அல்லாஹ், நான் இது வரைக்கும் தெரியாம செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், அறியாம செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், நீ மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். இனிமேல் உன்னை மட்டும்தான் உங்ககிட்ட தான் கேட்பேன், உங்ககிட்ட தான் நான் எல்லாமே செய்வேன், உன்னையே சார்ந்திருப்பேன். தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்வைத்தான் நம்ம சார்ந்து இருக்கணுமே தவிர அங்க போய் மரணித்தவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கோ, அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றதுக்கோ, அவங்களுக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்லவோ, அவங்கள்ட்ட போய் துவா செய்யவும் கூடாது. சரியா? நாம போய் ஜியாரத் செய்யணும்னா கபூர்களை மையவாடி இருக்குல்ல, கபிரஸ்தான், அங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜியாரத் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுவும் மரணத்தை நினைவு கூற அங்க போய் நம்ம கையேந்தி அவங்களோட துவா செய்யறதுக்கு, தேவைகளை கேட்கறதுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மரணத்தை நினைச்சு அடடா இந்த மண்ணுக்குள்ள அடங்கிருவோமே, அதுக்கு முன்னாடி மேல இருந்துகிட்டு அநியாயம் பண்ணாம நன்மை செய்வோம், நம்மளும் நன்மை செய்வோம், பிறருக்கும் நம்மளால நன்மைகள் விளையும்படி உதவுவோம். இதைத்தான் நம்ம நினைக்கணும். இந்த கபருக்கு வரையில எதையுமே எடுத்துட்டு வர மாட்டோம், இந்த மண்ணுக்குள்ளதான் போறோம். வச்சிருக்க பட்டு பனாரசு ஏதாச்சும் போட்டு அடங்க போறாங்களா? இல்ல. அந்த வெள்ளை துணி ஒண்ணுமே இருக்காது, ஒரு கலர் கூட இருக்காது. இதுக்குள்ளதான் இருக்க போறோம்ன்ற அந்த சிந்தனைய உருவாக்குறதுக்கு நல்லடியார்கள் ஒவ்வொருத்தரும், சலஃபு சாலிஹீன்கள் ஒவ்வொருத்தரும், உஸ்மான் ரலியல்லாஹு ஒவ்வொருத்தரும் அந்த ஜியாரத்துக்கு போய் கபரஸ்தானுக்கு போனா தன்னுடைய தாடி நனைகிற அளவுக்கு, தன்னுடைய மடியெல்லாம் நனைகிற அளவுக்கு அழுவாங்களாம். இதுதானே நம்மளுடைய முதல் இமிகிரேஷன். இதுல நம்ம வெற்றி பெற்று இதை கடந்தா தானே நம்ம அடுத்தடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு போட்டு அங்க போய் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் போனா எவ்வளவு பெரிய அநியாயமான செயல். இது ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எல்லாம் நான் என்னுடைய விஷயங்களை சொல்லக்கூடிய நினைவூட்டியா இருக்கட்டும்னு தான் திரும்ப திரும்ப சொல்றேன். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை கூடிய அல்லாஹ். யார் அறியாம மக்களா, தெரியாத மக்களா இந்த மாதிரியான தவறுகளை ஷிர்க் செய்யறாங்களோ அவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை கூடிய அல்லாஹ். இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய உன்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சோ அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றேன், நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. உங்களை நற்செய்தி சொல்லுவங்களா கெட்ட, அதாவது நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் சத்தியத்தோடு அனுப்பியிருக்கோம். அதனால நீங்க இந்த மக்களுக்கு உபதேசத்தை செய்யுங்க. எந்த ஒரு சமுதாயத்தையும் தூதர்கள் அனுப்பாம எச்சரிக்கை செய்யாம நம்ம அழிச்சதில்ல. உங்களை பொய்ன்னு சொன்னாங்கன்னா, வெளிப்படையான உங்களை புறக்கணிச்சாங்கன்னா நீங்க பொறுமையா இருங்க. நம்முடைய சான்றுகள் இருக்கு, தெளிவான அத்தாட்சிகள் இருக்கு, வேதங்கள் கொடுக்கப்பட்ட மனிதர்களா நீங்க தூதர்கள் இருக்கீங்க. அதனால உங்களுடைய தூது செய்தியை அழகா செய்யுங்க. பொய்ன்னு சொன்னா விட்டுருவோம், பொறுமையா இருங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஓகே சாரா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். 35ல 26வது வசனமா. இப்போது இவர்கள் உம்மை பொய்யர் என்று தூற்றுகிறார்கள், எனில் இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் பொய்யர் என்று தூற்றியிருக்கின்றார்கள். அவருடைய தூதர்கள் அவர்களிடம் வெளிப்படையான சான்றுகளையும் ஆகமங்களையும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கும் வேதத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். பின்னர் எவர்கள் ஏற்கவில்லையோ அவர்களை நான் பிடித்து கொண்டேன். மேலும் பார்த்து கொள்ளுங்கள், என்னுடைய தண்டனை எத்தனை கடுமையாக இருந்தது என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் வானத்திலிருந்து மழை பொழிய செய்கின்றான். பிறகு அதன் மூலம் பல நிறங்கள் கொண்ட விதவிதமான கனிகளை நாம் வெளிக்கொணர்கின்றோம். மலைகளிலும் கூட வெண்மை, சிவப்பு, அடர்ந்த கருப்பு ஆகிய நிறக்கோடுகள் காணப்படுகின்றன. மேலும் இவ்வாறே மனிதர்கள், விலங்குகள் மற்றும் கால்நடைகள் ஆகியவற்றின் நிறங்களும் பலவிதமாக உள்ளன. உண்மையில் அல்லாஹ்வின் அடிமைகளின் ஞானமுடையோர் மட்டுமே அவனுக்கு அஞ்சுகின்றார்கள்.
திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான். எவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகின்றார்களோ, மேலும் தொழுகையை நிலை நாட்டுகின்றார்களோ, மேலும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ, அவர்கள் திண்ணமாக என்றைக்கும் நஷ்டமடையாத ஒரு வணிகத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த வணிகத்தில் அவர்கள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் முதலீடு செய்வது அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும். மேலும் தன்னுடைய அருளில் இருந்து அதிகமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக திண்ணமாக அல்லாஹ் அதிகம் மன்னிப்பவனாகவும் உரிய மதிப்பளிப்பவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா சொல்லி காட்டுறான், நபியே நீங்களும் சரி உங்களை மாதிரி வந்த தூதர்களும் அழகான வேதங்களை கொண்டு வந்து வெளிப்படையான சான்றுகளை அகமுகலாம் கொடுத்து வேதத்தையும் கொண்டு வந்து வழிகாட்டுறாங்க. யார் இதை ஏற்கலையோ அவங்க அவங்களோட பிடிவாதத்திலேயே போகட்டும், நாம அவங்கள பிடிச்சிருங்கிறோம். அந்த பிடி எவ்வளவா இருக்கும், கடுமையான தண்டனையா இருக்கும், வேதனையா இருக்கும். நீங்க கவனிக்கலையா, அல்லாஹ் வானத்துல இருந்து மழையை கொடுத்து அது மூலம் பல நிறம் கொண்ட விதவிதமான கனிகள், மலர்கள், விதவிதமான தாவரங்கள் எப்படி கொண்டு வரான் பாத்தீங்களா? மலைகள் கூட சில இடத்துல வெண்மையா இருக்கு, சில இடத்துல சிகப்பு கலரா இருக்கு, சில இடத்துல அடர்ந்த கருப்பா இருக்கு, பல நிற கோடுகள் மாதிரி காணப்படுது. மலைகள் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகளை சொல்லி காட்டுறான். மேலும் மனிதர்களுக்கு வந்து விலங்குகள், கால்நடைகள், இதுல பல நிறங்கள் இருக்கு. மனிதர்கள்லயே பாத்தீங்களா, கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, 2 கடையில பிரௌனியா இருக்காங்க. எந்த மாதிரிலாம் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். இப்படி அல்லாஹ்வுடைய அடிமைகள்ல ஞானமுடையவர்கள் மட்டும்தான் இந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கான் தெரியுமா? மிகைத்தவனா இருக்கான், மன்னிப்பாளனா இருக்கான். யார அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தொழுது தொழுகை நிலைநாட்டி அவங்களுக்கு கொடுத்த செல்வத்துல இருந்து, அவங்களுக்கு கொடுத்த அறிவுல இருந்து, அவங்களுக்கு வழங்கி எல்லாவற்றிலிருந்து வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் செலவும் செய்றாங்களோ, இவங்க சூப்பரான பயங்கரமான லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ, ஒரு வியாபாரத்தை செய்யறாங்க. இது மூலம் அல்லாஹ் இடத்துல முதலீடு செய்யறாங்க. அல்லாஹ் அவனுக்கு நிறைய கொடுக்கணும் அவனுடைய அருள்ல இருந்து. நிச்சயமா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் அதிகமா கொடுக்கக்கூடியவனாகவும் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் அதுக்குரிய மதிப்பளிப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கான். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, எங்களை எல்லாம் உன்னுடைய மன்னிப்புக்கும் அந்த அருளுக்கும் உரிய மக்களாக ஆச்சு யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்துமா, நபியே, வஹீயின் மூலம் நாம் உமக்கு அருளிய வேதம் தான் உண்மையானதாகும். இது தனக்கு முன் வந்திருந்த வேதங்களை மெய்ப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் நிலைமைகளை நன்கு புரிந்தவனாகவும் அனைத்தையும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான். பிறகு நாம் நம்முடைய அடிமைகளில் இருந்து வேதத்தின் வாரிசுகளாக எவர்களை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை இவ்வேதத்துக்கு வாரிசுகளாக்கினோம். இப்போது அவர்களில் சிலர் தங்களுக்கே அநீதி இழைப்பவர்களாய் இருக்கின்றனர், மேலும் சிலர் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றனர். இன்னும் சிலர் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நற்செயல்களில் முந்தி செல்பவர்களாய் இருக்கின்றனர். இதுதான் மாபெரும் அருளாகும். நீடித்த நிலையான சுவனங்களில் இவர்கள் நுழைவார்கள். அங்கே தங்க காப்புகளும் முத்துக்களும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அங்கு அவர்களின் உடைகள் பட்டாக இருக்கும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், நம்மை விட்டு கவலையை அகற்றி அல்லாஹுக்கு நன்றி. திண்ணமாக நம்முடைய இறைவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் உரிய மதிப்பை அளிப்பவனாகவும் இருக்கின்றான். அவனே தன்னுடைய அருளால் நம்மை நிலையான இருப்பிடத்தில் தங்க வைத்துள்ளான். இங்கு எவ்வித சிரமமும் நமக்கு நேருவதில்லை, மேலும் எவ்வித சோர்வும் ஏற்படுவதில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான். நபியே, இந்த வேதத்தில் உள்ள உண்மைகளை நீங்க சொல்லி காட்டுறீங்க, சொல்லி இந்த மக்களுக்கு சொல்றீங்க. அத தன்னுடைய வேதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதனுடைய நிலைமைகளை நன்கு புரிந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நம்முடைய அடிமைகள்ல இருந்து வேதத்தோட வாரிசுகளா யார தேர்ந்தெடுத்தோமோ அவங்க எல்லாம் இந்த வேதத்தின் வாரிசுகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிலர் வந்து அவர்கள் சிலர் தங்களுக்கே அநீதி இழப்பவர்களா இருக்கிறாங்க, ஒரு சிலர். மேலும் சிலர் வந்து இது ரெண்டுக்கு இடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. வேற ஒரு சிலர் வந்து இப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துறதுல முந்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதுதான் மாபெரும் அருள்.
அப்ப மனிதர்கள்லயே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க, நிராகரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, இதுக்கு இடையில மத்தியில இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. யார் ஏற்று நல்ல செயல் செய்யறாங்களோ அதுதான் அல்லாஹ்விடத்துல சிறந்ததா இருக்கு, அருளா இருக்கு. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீடித்த நிலையான சொர்க்கத்துல நம்ம தங்க வைப்போம். தங்க காப்புகள், முத்துக்கள்லாம் அவங்களுக்கு அனுபவிக்கப்படும். அவங்களுடைய ஆடைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பட்டா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்லுவாங்க, நம்மை விட்டு கவலையெல்லாம் அகற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பாருங்க, வகாலு அவர்கள் கூறுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். அந்த ஹஸன்ங்கிற அந்த கவலை அல்லாஹ் போக்குனல்ல நம்ம கிட்ட இருந்து. அப்படிப்பட்ட ரப்புக்கு தான் எல்லா புகழும். இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மிகப்பெரிய மன்னிப்பாளர். உரிய மதிப்ப அவங்களுக்கு கரெக்டா கொடுக்கக்கூடியவன். எவ்வளவு அற்புதமான சொர்க்கத்தோடைய நியமத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த வசனங்களை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி செயல்படக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் அதிலும் அதிவிரைவாக முந்திக் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அந்த நீங்காத நிலையான சுவனத்தில் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த பட்டாடைகளையும் முத்துக்களையும் காப்புகளையும் அணிந்து இன்பமுடையக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வையாங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அவன்தான் அவனுடைய அருளால இந்த நிலையான இடத்துல தங்க வைக்கிறான். அவனுக்கு இப்படி செய்யறதுல எந்த சோர்வோ எந்த கஷ்டமோ இல்ல. சுப்ஹானல்லாஹ். அடுத்துமா. மேலும் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு தான் இருக்கிறது. அவர்கள் மரணம் அடையும் வகையில் அவருடைய கதை முடிக்கப்படவும் மாட்டாது. நரகத்தின் வேதனையில் ஒரு சிறிதும் அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டாது. இவ்வாறு நிராகரிக்க கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் கூலி கொடுக்கின்றோம். அவர்கள் அங்கு கூக்கலிட்டு கூறுவார்கள், எங்கள் இறைவனே, எங்களை இங்கிருந்து வெளியேற்று. நாங்கள் முன்பு செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு மாறுபட்ட நல்ல செயல்களை புரிவதற்காக அவர்களுக்கு பதிலளிக்கப்படும். ஒருவன் படிப்பினை பெற வேண்டும் என்று நினைத்தால் படிப்பினை பெறுவதற்கு போதுமான ஆயுளை நாம் உங்களுக்கு வழங்கிடவில்லையா? மேலும் எச்சரிப்பவரும் உங்களிடம் வந்திருந்தாரே. இப்போது நன்கு சுவையுங்கள். கொடுமையாளர்களுக்கு இங்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை. திண்ணமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் மறைவாக உள்ள ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். திண்ணமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்களை கூட நன்கறிகின்றான். அவனே பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கின்றான். இனி எவன் நிராகரித்தாலும் அவனுடைய நிராகரிப்பின் தீய விளைவு அவனையே சாரும். மேலும் நிராகரிப்பாளர்களின் நிராகரிப்பு அவர்களுடைய இறைவனின் கோபத்தை அவர்கள் மீது அதிகப்படுத்துமே தவிர வேற எந்த முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு அளிக்காது. நிராகரிப்பாளர்களுக்கு இழப்பு அதிகமாகுவதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 36வது வசனத்துல இருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரு அழகான முறையில அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்றாங்களோ, நன்மைகள்ல முந்துறாங்களோ, அவங்களுக்கு சுவனத்து இன்பங்களை இவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டு வந்த ரப்பு 36வது வசனத்துல சொல்ற, யார் நிராகரிச்சாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு? நரக நெருப்பு இருக்கு. அவங்க மரணம் அடையும் முறை அதுலயே வகை வகையா அவங்களுடைய தண்டனை இருக்கும். அவங்களுடைய கதை முடிக்கப்படவும் மாட்டாது. நரகத்தினுடைய வேதனை கொஞ்சமும் குறைக்கப்பட மாட்டாது. இதுதான் நிராகரிச்சவங்களுக்குரிய கூலி. நாம அப்படித்தான் அவங்களுக்கு கூலி கொடுக்கிறோம். இப்போ நம்ம பாக்குறோம், எத்தனை இடத்துல ஒரு சூறாவுலயாச்சும் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் நீங்க வணங்கணும், அவனை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கு பாருங்க, நான் எவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கேன்னு அல்லாஹ் விதவிதமா சொல்லாம ஏதாச்சும் ஒரு சூறா இருந்திருக்கா? அது மட்டும் இல்ல, நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கு சொல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறானா? இல்ல. அதே நேரத்துல அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இன்னைக்கு முந்தி காலத்துலயாச்சும் இந்த குர்ஆன் அரபு மொழியில இருந்துச்சு. அப்போ நமக்கு அந்த பாஷை நமக்கு புரியல. அதை படிச்சவங்க அறிஞர்கள் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலத்துல எல்லா மொழியிலையும் அவங்கவுங்க தாய் பாசையில இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தெரியுதா இல்லையா? எடுத்து படிக்கணும், படிச்சாதான் தெரியும். அப்போ அல்லாஹ் பாருங்க, நிராகரிப்பார்களே, உங்களுக்கு நிராகரிக்கக்கூடிய காரணத்தினால அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை பார்க்காம நம்பணும், அதுதான் அவனுடைய ஏற்பாடு. அதுக்கு நிறைய அத்தாட்சிகள் அவன் மட்டும்தான் உங்களை காட்டாம மறைவா இருக்கானே தவிர
அவன் இருக்காங்கிறதுக்குரிய ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கான். அப்படி இருந்தும் அதை பார்த்து நீங்க நம்பாம நிராகரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நரக நெருப்பு இருக்கு, தண்டனை இருக்கு. சரி, நீங்க திருந்துறதுக்காக உங்க வாழ்க்கையில சோதனை வருது, நோய்கள் வருது, சில சில சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்துறோம். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பக்கம் திரும்பணும், அப்பதான் நமக்கு ஈடேற்றம். இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரமானது இல்ல, இது அழியக்கூடியது. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம மரணிப்போம், மரணிச்சதுக்கு பின்னாடி இறைவன் நம்மளை மறுபடியும் கொண்டு வருவான். அப்ப நம்மள்ட்ட ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்பான். நம்ம தீமை செஞ்சிருந்தா நமக்கு தண்டனை கொடுப்பான், நம்ம நன்மை செஞ்சிருந்தா நமக்கு அந்த இடத்துல வெகுமதியும் கிஃப்டும் இருக்கு எப்படிங்கறதுல எல்லாம் சொல்லிட்டான்ல. இருந்தாலும் அந்த நிராகரிப்புலயும் இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி போயும் மனவெழுச்சியை பின்பற்றியும் கண்மூடித்தனமா வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நரக நெருப்பு இருக்கு. அவங்க மரணம் அடையும் வரைக்கும் அந்த வகையில அங்கேயேதான் இருப்பாங்க. அவங்க மரணமே அடைய மாட்டாங்க. அடுத்து உலகத்துல வாழ்ந்து மரணிக்கிறாங்களா, அதுதான். அதுக்கு பின்னாடி அவங்க கதை முடிக்கப்படாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நரகத்துடைய வேதனையும் கொஞ்சமும் குறைக்கப்படாது. இது மாதிரிதான் நம்ம நிராகரிப்பாளர்களுக்கு நம்ம கூலி கொடுப்போம். இப்ப பாத்தீங்களா, யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த உலகத்துல எவ்வளவு கோடான கோடி மக்கள் இருக்காங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, சிலைகளை வணங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, உதாசீனப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. யா ரப்பே, அவங்களுக்கெல்லாம் நாங்க எப்படி அல்லாஹ் சொல்லுவோம்? நீங்க எவ்வளவு தடவை சொல்லி காட்டுற ரப்பே, இது அந்த மக்கள் விளங்கி கொள்றதுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். அந்த மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்றதுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களா அவர்களையும் ஆக்கி அல்லாஹ். யா அல்லாஹ், மேலேயே இதை படிக்கக்கூடியவங்க, கேட்கக்கூடியவங்க, இதை பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உண்மையிலேயே சகோதர சகோதரிகள் நம்மள மாதிரிதான். நீங்க எல்லாருமே இதை படிங்க, ஒவ்வொருத்தரும் இதை திருந்திரணும், அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திரும்பி வந்துடணும், அவனை ஏற்றுக்கிறணும். அப்பதான் நமக்கு உண்மையான அழகான வாழ்க்கை இருக்குங்கிறத அல்லாஹ் நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுறான். அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களா அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருளணும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் கூடிய அல்லாஹ். ஆமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அங்க அந்த வேதனை தாங்க மாட்டாம அந்த கஷ்டத்துல கூக்குரல் அடுவாங்க, ரப்பே எங்களை இங்க இருந்து வெளியாக்கு, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, எங்களை திருப்பி அனுப்பு, நாங்க படிப்பினை பெற்றுட்டோம், நாங்க திருப்பி நல்ல செயல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களுக்கு பூமியில வாழ்றதுக்கு உங்களுக்கு தேவையான அவகாசங்களை கொடுத்துட்டேன், எச்சரிக்கை செய்வங்களும் வந்தாங்க, ஆனா நீங்க என்ன செய்யல, அதை ஏத்துக்கறல. அதனால உங்களுக்கு இதுதான், நம்ம உள்ளங்கள்ல இருக்க ரகசியங்களையும் நம்ம அறியக்கூடியவனா இருக்கோம், அதனால நீங்க போனாலும் இதையேதான் செய்வீங்க, அதனால இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதுக்கடுத்து அவனே இந்த பூமியில உங்களை பிரதிநிதிகளா ஆக்கினா, உங்களுக்கு யார் நிராகரிக்கும் போக்குலயே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய கோபம் மேலும் மேலும் அதிகமாகும். நிராகரிப்பு இழப்புக்குத்தான் கொண்டு போய் விடும், அதுல எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். 35வது அத்தியாயத்துல 40வது வசனம். ஜுபைதாமா படிக்கிறீங்களா? நபியே, இவர்களிடம் கேளும், இறைவனை விடுத்து நீங்கள் பிரார்த்திக்கின்ற உங்களுடைய இணை தெய்வங்களை பற்றி எப்போதேனும் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? பூமியில் எதைத்தான் அவர்கள் படைத்திருக்கின்றார்கள், அல்லது வாகனங்களில் அவர்களுக்கு உரிய பங்கு என்ன என்பதை எனக்கு காண்பியுங்கள். அவர்களால் இதை காண்பிக்க முடியாவிட்டால் அவர்களிடமே கேளுங்கள். நாம் ஏதேனும் எழுத்து மூலம் இவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கின்றோமா? அதன் அடிப்படையில் தம் இணை வைப்பு செயல்களுக்கு ஏதேனும் தெளிவான சான்றுகளை இவர்கள் வைத்திருக்கின்றார்களா? இல்லை, மாறாக இந்த அக்கிரமக்காரர் ஒருவருக்கொருவர் அளிக்கும் வாக்குறுதி ஏமாற்றுதலேயாகும். உண்மையில் அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் விலகிவிடாமல் தடுத்து வைத்திருக்கின்றான். அப்படி அவை விலகிவிட்டால் அல்லாஹுக்கு பிறகு அவற்றை தடுத்து நிறுத்துவோர் வேறு யாரும் இல்லை. திண்ணமாக அல்லாஹ் மிகவும் சகிப்புத்தன்மையுடையவனும் பெரிதும் மன்னிப்பவனும் ஆவான். எச்சரிக்கை செய்பவர் எவரேனும் அவர்களிடம் வந்திருந்தால் உலகிலுள்ள ஏனைய சமூகத்தாரை காட்டிலும் அதிகமாக அவர்கள் நேர்வழி நடப்பவர்களாகி விடுவார்கள் என்று இந்த மக்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆயினும் எச்சரிக்கை செய்பவர் இவர்களிடம் வந்துவிட்ட போது அவர்களுடைய வருகை இவர்களின் சத்தியத்தை விட்டு விரண்டோடுவதை தவிர வேறு எதையும் அதிகமாக்கவில்லை. இவர்கள் பூமியில் இன்னும் அதிகம் இருமாப்பு கொள்ளவும் தீய சூழ்ச்சிகளை செய்யவும் தான் தலைப்பட்டார்கள். உண்மையில் தீய சூழ்ச்சிகள் அவற்றை செய்பவர்களையே தாக்கும்.
முந்தைய சமூகத்தார்களுடன் அல்லாஹ்வின் நியதி எதுவாக இருந்ததோ அதுவே இவர்கள் விஷயத்திலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது எதிர்பார்க்கின்றார்களா? அப்படியென்றால் அல்லாஹ்வின் நியதியில் யாதொரு மாற்றத்தையும் எப்போதும் நீர் காண மாட்டீர். மேலும் அல்லாஹ்வின் நியதியை அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட வழியிலிருந்து ஏதேனும் ஒரு சக்தியால் திருப்பிவிட முடியும் என்பதையும் நீர் காண மாட்டீர். இவர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து தங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை பார்க்கவில்லையா? அவர்கள் இவர்களை விடவும் அதிக வலிமை உடையவர்களாய் இருந்தார்கள். அல்லாஹ்வை தோல்வியுற செய்யக்கூடிய எந்த பொருளும் இல்லை, வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. அவன் யாவற்றையும் அறிந்தவனாகவும் அனைத்தின் மீது பேராற்றல் கொண்டவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் மக்களை அவர்கள் செய்யும் தீய செயல்களுக்காகத்தான் தண்டிப்பானாகில் பூமியின் மீது எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆயினும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரை அவன் அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றான். பிறகு அவர்களுக்குரிய காலம் பூர்த்தியானால் திண்ணமாக அல்லாஹ் தன் அடிமைகளை பார்த்துக் கொள்ளுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அழகா அற்புதமா சொல்லி காட்டுறான். உங்கள்கிட்ட கேளுங்க, ரப்ப விட்டுட்டு ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டுட்டு நீங்க பிரார்த்திக்க கூடிய இந்த இணை தெய்வங்கள் இருக்குல்ல, அது எப்போதாச்சும் நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த தெய்வங்களை பற்றி எப்போதாச்சும் நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? பூமியில அது எதையாச்சும் படைச்சிருக்குதா, உருவாக்கி இருக்குதா, அல்லது வானத்துல அதுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கு இருக்கா? அப்படி இருந்தா காமிங்க. இல்ல நான் உங்களுக்கு ஏதாச்சும் எழுத்து மூலம் எழுதி கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க, நீங்க அதனால நீங்க அவங்கள வணங்குங்க அப்படின்னு ஏதாச்சும் எழுதி கொடுத்துருக்கனா? ஒண்ணுமே இல்லையே, ஒரு சான்றே இல்ல. அப்படி இருந்தும் எப்படி அல்லாஹ்வுக்கு இணை வச்சு இந்த இணை தெய்வங்களை கடவுள்கள்னு எடுக்கிறீங்க? இந்த அக்கிரமக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் வாக்குறுதி ஏமாற்றுதலாகும். ஷைத்தான் தீய வழியில உங்களை கொண்டு போறான், ஷைத்தான் உங்களுக்கு அழகாக்கி காட்டுறான். ஆனா அந்த பக்கம் நீங்க போறது ரொம்ப கேடு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, உண்மையிலேயே அல்லாஹ் வானத்தை படைச்சான், பூமியை அதுல இருந்து விலகி விடாம படைச்சான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு, அல்லாஹ் மிகவும் சகிப்புத்தன்மை உடையவனாவும் மன்னிக்க கூடியவனாவும் இருக்கான். எச்சரிக்கை செய்யறவங்க எங்கள்கிட்ட வந்தா நாங்க திருந்திருவோம், நாங்க நேர்வழி நடந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்தப்ப மாறுதான் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அவங்கள்ட்ட மேலும் அதிகப்படித்தான் ஆக்குச்சு. அவங்க இருமாப்பு கொண்டவர்களா, சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா உங்களை எல்லாம் அழைச்சிட்டு ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனாலும் அவன் என்ன செஞ்சிருக்கான், உங்களுக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்திருக்கான். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க, இந்த பூமியில சுற்றி திரிந்து பாருங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க யாருமே அல்லாஹ்வை தோற்கடிக்கவில்லை, அவர்கள் தான் மாண்டு மடிஞ்சு அழிஞ்சு ஒண்ணுமில்லாம போனாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்கள் அல்லாஹ் இந்த மக்களை இவங்க செய்யக்கூடிய தீய செயலுக்கு தண்டிச்சா பூமியில ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவகாசத்தை கொடுத்து, அவர்களுக்கு தூதரையும் கொடுத்து, நேர் வழிகாட்டலையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதை திருந்தட்டும், அவங்க நன்மையின் பக்கம் வந்துடட்டும். ஆனா அதை ஏத்துக்கிறாம நிராகரிக்கும் போது கொஞ்சம் அவங்களுக்கு கால அவகாசத்தை கொடுத்துருக்கோம். அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது முடிஞ்சதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவான். அல்லாஹ் தன் அடிமைகளுக்கு ஒரு நாள் அநியாயம் செய்யறது இல்லை, அவங்கதான் அநியாயம் செய்யறாங்கன்னு இந்த வசனத்துல மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான வசனத்துல நம்ம சொல்றத பார்த்திருக்கோம். யா அல்லாஹ் உன்னுடைய அழகிய வழிகாட்டுதலை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி இந்த தூது செய்தியை யா அல்லாஹ் இறுதி சமுதாயமாக நாங்கள் இருக்கின்றோம் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்து சொல்லி அழகான முறையில் இதை செய்தியை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பாக்கியவன்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ் கல்லிபுல் குலூபே, உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, இந்த செய்திகளாகவும் கேட்டு உள்ளங்கள் மாறி யா அல்லாஹ் ஒரு இறை கொள்கையை ஏற்று நிராகரிக்கும் தன்மையிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்து நேர்வழியை குடு யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, உனக்கு முற்றிலும் வழிபட்டு உன்னுடைய கட்டளைகளை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதில் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு நிறைவேற்றக்கூடிய மக்களாக நீ சொல்லக்கூடிய அந்த சுவனத்தை யா அல்லாஹ் பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Mm-hmm.